செலிப்ரேட் பண்றதுக்கு எல்லாரும் ரெடி ஆகுறாங்களோ இல்லையோ, தளபதி பொங்கலை செலிப்ரேட் பண்றதுக்கு எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போறதா படக்குழு வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, படத்தை வந்து போஸ்ட்போன் பண்ணி வைக்கிறோம்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. ஜனநாயகன் படத்துக்கு வந்து தணிக்கை குழு சான்றிதழ் வந்து கிடைக்கல. அதனால இந்த படம் வந்து போஸ்ட்போன் ஆக போறத கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதனால தளபதி ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றமாவே அமைஞ்சிருக்கு. ஒரு சைடு இந்த பிரச்சனை போயிட்டு இருந்தாலுமே இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படின்னா, ஜனநாயகனுக்கு போட்டியா வந்து பராசக்தி படம் வருதுன்னு டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, பராசக்தி படம் வந்துட்டு ஜனவரி 14ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஜனவரி 10ஆம் தேதியே படம் ரிலீஸ் ஆகும்னு சொன்னப்போ, சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் போட்டி, இந்த படத்துக்கு போட்டியா தான் இந்த படம் வருதுன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பயங்கரமா டாக்ஸ் போயிருந்துச்சு. ஆனா இதை பத்தி சிவகார்த்திகேயன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு போட்டியா பாக்காதீங்க, அண்ணன் தம்பி பொங்கலா பாருங்கன்னு அவரும் பேசியிருந்தாரு. எல்லாரும் ஜனநாயகனை செலிப்ரேட் பண்றீங்க தியேட்டருக்கு போய். ஜனநாயகனுக்கு தான் இவ்வளவு சிக்கல் வந்தாலுமே பாத்தீங்கன்னா, பராசக்தி படத்துக்கும் பாத்தீங்கன்னா யூஏ சான்றிதழ் வந்து கொடுக்கல. ஒரு பக்கம் பராசக்திக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. சோ பொங்கலுக்கு இந்த 2 படமுமே ரிலீஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்ல இருந்துட்டு இருக்கு. எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஜனநாயகன் படம் இப்ப எப்படியும் ரிலீஸ் ஆக போறதுன்னு தெரியல. அதே மாதிரி மாற்று தேதி எப்போ அறிவிக்க போறாங்கன்னு தெரியல. இந்த பொங்கலை தளபதி பொங்கலா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தளபதி ரசிகர்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருவேளை தளபதி நடிச்ச போக்கிரி வந்து இந்த பொங்கலுக்கு திரும்ப ரீரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த பொங்கலை தளபதி பொங்கலா செலிப்ரேட் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எஸ்கே டெலிவிஷன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.